தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். காலம் முழுவதும் பலன் தரும் பைரவருக்கு வீட்டிலேயே இப்படி பூஜை செய்வதால் நமக்கு நன்மைகள் கிடைக்குமா? வீட்டில் பூஜை செய்வது சரியா தவறா என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாகவே பைரவர் படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது என்பது நியதிதான். பைரவர் அவர் உக்ரமாக இருப்பதால் உக்ர தெய்வங்களை வீட்டில் வைக்கக்கூடாது என சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வீட்டில் வழிபட முடியும் என்பதையும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு நைவேத்தியங்கள் படைப்பதும் உண்டுங்க. அவ்வகையில் பைரவருக்கு நைவேத்தியங்களை படைத்து வணங்குவதன் மூலம் அவருடைய அருளை பெற முடியும். பைரவரை எந்த கிழமையில் எப்படி முறையாக வழிபட வேண்டும் என்பது போன்ற தகவல்களை இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். கோவில்களில் பைரவர் சன்னதி திறக்கப்படாத நிலையில் அங்கு மலர்களை வைக்கவோ விளக்கு ஏற்றவோ கூடாதுங்க. இது கட்டாயம், அதுதான் நியதி. பைரவரை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வணங்கலாம். பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் உகந்ததாக கூறப்படுகின்றது. சனி பகவானுக்கு குருவாக விளங்குபவர் பைரவர் தான். இவரை வணங்கினால் சனி பகவானின் பாதிப்புகளிலிருந்து நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியும். அதனால் தான் சனிக்கிழமையிலும் பைரவரை வணங்கலாம்ங்க. தீராத கடன் பிரச்சனை இருப்பவர்கள், சனி திசை நடப்பவர்கள், சிவபக்தர்கள், பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகளிடம் மாட்டிக்கொண்டு தவிப்பவர்கள், தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகம் போன்ற வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் இருக்கும் பாதிப்புகள் எல்லாமே நீங்குவதற்கு பைரவரை வணங்கினால் எல்லாமே தெளிவாக ஒரு பலன் கிடைக்கும் என்பதை இதில் நாம தெரிந்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமையில் பைரவருக்கு பிடித்த முந்திரி மாலை மற்றும் செவ்வரளி மலர்களை சாற்றி பைரவ காயத்ரி மந்திரம் உச்சரித்து அவருக்கு பிடித்த நைவேத்தியங்களை சமர்ப்பித்து வழிபடுவது மேலே சொன்ன பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு ஒரு நல்ல பரிகாரமாகும். தேய்பிரையில் வரும் அஷ்டமி திதியில் பைரவரை வணங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். அஷ்டமி பைரவருக்கு உகந்த திதியாகும். பைரவரில் 64 வகைகள் இருப்பதாக புராணங்கள் குறிப்பிட்டு கூறுகின்றன. அதில் கால பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. காலத்திற்கு நமக்கு உதவி செய்ய ஓடோடி வருவதாக கால பைரவர் புராணம் கூறுகிறது. அதாவது கூப்பிட்ட குரலுக்கு தக்க சமயத்தில் வேண்டிய நேரத்தில் உதவி செய்யவும் கால பைரவரை அழைக்கலாம் என்பது அதில் கூறப்பட்டுள்ள பயனுள்ள ஒரு தகவலாகும். கால பைரவருக்கு நைவேத்தியம் படைக்க பீட்ரூட்டை வேக வைத்து தண்ணீரை கொண்டு சாதம் கலந்து தயாரிக்கலாம். இப்படி வெண்பூசணியால் செய்த உணவும் பைரவருக்கு ரொம்பவும் பிரியமானது. எலுமிச்சை சாதமும் நைவேத்தியமாக படைத்து பைரவரை வழிபடலாம்ங்க. மேலும் பண கஷ்டத்தில் இருப்பவர்கள் பைரவருக்கு நாணய அர்ச்சனை செய்வது ஒரு வழக்கமாகும். குபேர பகவானுக்கு எப்படி 5 ரூபாய் நாணயங்களை அர்ச்சனை செய்கிறோமோ அதே போல பைரவருக்கும் 108 1 ரூபாய் நாணயங்களை அர்ச்சனை செய்வது ரொம்பவும் ஒரு விசேஷமாகும். இவருக்கு நாணய அர்ச்சனைகள் செய்வதன் மூலம் இழந்த செல்வத்தை நம்ம மீட்டலாம். தொழிலிழந்த வியாபாரம் மற்றும் தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லலாம். இந்த பைரவரை வீட்டில் வணங்குவதற்கு நீங்கள் விளக்கு வைக்கும் நேரத்தில் 7 அகல் தீபங்களை வாசலில் வைத்து உங்களுடைய அன்றாட பூஜையில் அவருக்கு பிடித்த நைவேத்தியங்களை படைத்து பைரவரின் வாகனமாக விளங்கும் நாய்களுக்கு உணவளிக்கலாம்ங்க. அது ரொம்பவும் நல்லது. உங்களால் முடிந்த ஏழை எளியவர்களுக்கும் அழைத்து அன்னதானம் செய்யலாம். இவ்வாறு செய்ய பைரவர் உடைய படம் இல்லாவிட்டாலும் வீட்டிலேயே உங்களுடைய பைரவருடைய அருள் கிடைத்து விடுவதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சகோதரிகளே, இந்த பதிவில் சொல்லியபடி பைரவரின் வாகனமான வாயில்லாத ஜீவனான ஒரு நாயாக நாம சொல்லப்படுகிறோம். இந்த நாய் என்பது ஒரு பைரவரின் ஒரு தெய்வத்தின் வாகனமே என்று சொல்லலாம். இந்த ஜீவனுக்கு ஜீவராசிக்கு நம்ம உணவளிப்பதால் நமக்கு எல்லா நன்மைகளும் நமக்கு பிறக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.